இந்த படம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பேசும்போது ரொம்ப வெள்ளந்தியா, ரொம்ப திறந்த மனசோட பேசினாங்க. ஒரு படத்துல உண்மையா கடைசியில மிஞ்சுறது அந்த படம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான். எனக்கு அவதாரம் பொருளாதார ரீதியா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து முடித்த வரைக்கும் இருந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தா அது பல ஆயிரம் கோடிகளுக்கு இணையானது. எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. முதல்ல ஈராஸ்க்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு சல்மான் கான் ஆடு வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர். அதுதானே சார் சாகர்? ஓகே. ஸோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், அந்த ஆடை வச்சு கூட இருக்கலாம். பிரபு சாலமன் பேசும்போது சொன்னார், இந்த மிருகங்களை வச்சு படம் பண்ணும்போது நிறைய, ஏன்னா இங்கே மூட நம்பிக்கைகள் மிக அதிகமாக எங்கே இருக்குன்னா அது இங்கே தான் இருக்கு. சைவம் எடுக்கப்பட்டது. சைவம் கதை சொல்லும்போது கூட அப்படித்தான் ரொம்ப எளிமையான கதையாக இருந்துச்சு. இது வேற மாதிரியா இருக்கு. இது அதை விட ரஸ்டிக்காக இருக்கு, அதை விட சிரிப்பா இருக்கு. அந்த அந்த வைப்ரண்ட் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போதே அடடா, அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்காவது போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. விதார்த்தெல்லாம் புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். அவன் எங்கிருந்து அவருடைய அந்த நடிப்புக்கான ஒரு தேடலை ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியும். அவன் அவர் ஓகே எனக்கு ஒன்று அவன்னு சொல்லும்போது அவதாரத்தில் வச்சு ஒரு இது வருது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கூத்துவாஜாரை நாங்கள் அவதாரம் பண்ணும்போது அவரை உதவிக்காக வச்சுருந்தோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் காஞ்சிபுரம் பக்கம்தான், எங்கள் ஊர் பக்கம். நீ என்ன எப்படியா எடுத்துக்கிற, நீ அதெல்லாம் எடுக்காதீங்க, துண்டா எடுக்கிற, மொத்தமாக எடுத்துரு வா நீ தான் என்ன பேசுவார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை கூட்டின்னு போய் தனியாக, ஏய் என்னங்க அவரை போய் நீங்கள் எல்லாரும் முன்னால் வாணின்னு போச சாருன்னு சொல்லு, சார்லாம் அப்போ இது ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்குது. கடைசியில் அவர் வெறுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இதுதான் அந்த கிராமத்தை சார்ந்த கலைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பக்குவம். அவர் சொல்றாரு, சரி அதை விட, நான் உள்ள அவருன்னு வச்சுக்கிட்டு நீன்னு சொன்னா அதனா அத நீக்கு அர்த்தம் அவரு தான் விடாத அப்படின்ட்டாரு. இது ஒரு கூத்துக்காரன் தான் சொல்ல முடியும். ஆனா நான் உன்னை அவன் கூப்பிட உரிமை எனக்கு இருக்கு. வித்தார், நீ என்ன பண்ணிருப்பேன்னு தெரியும்டா, நீ என்ன பண்ணிருப்பேன்னு தெரியும். அந்த உழைப்புக்காக இந்த படம் ஓடணும். இதுல மிகப்பெரிய அனுபவம் ஈராஸ்க்கு தான். இந்த ஹீரோ இருக்காரு, இந்த ஹீரோயின் போட்டா அது அவரை போட்டா கணக்கு பண்ணலாம். ஆனால் இது இங்கிருந்து வர விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் இங்கிருந்து வர விஷயம். இங்கிருந்து வர ஒரு விஷயத்துக்கு எப்படி கணக்கு போட முடியும், இதுக்கு இவ்வளவுதான். இந்த மாதிரி படங்கள் அடையாளம் காணப்படணும். ஆட்டுக்கார அலமேலுவை விட மிக பிரமாதமான வெற்றி அடையும். அப்போதுதான் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி திறன்கள் வரும், இந்த மாதிரி படைப்புகள் வரும். வாழ்க வளர்க. நன்றி. இந்த மேடை பார்க்குறப்ப மீண்டும் மைனா மேடை பார்க்குற மாதிரியே இருக்கு. கமல் சார் வெளியிட்டாரு. கமல் சார் இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்தோன்னு என்னை கூப்பிட்டு கேட்டது எல்லா கதாபாத்திரங்களுடைய பேரை சொல்லி எழுதிட்டு இருந்தார். கதாபாத்திரங்களுடைய பெயர் எந்த படத்துல பேசப்படுதோ, மீண்டும் இது ஒரு 16 வயதினிலே மீண்டும் ஒரு மைனா, இந்த வரிசையில தான் கண்டிப்பாக இது வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல. இந்த ஒரு கிடாரியின் கருணை மனுவில் வெறும் ஒரு ஆட்டு தலையை நடுவில் போட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு ஒரு டைரக்டருக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். அதை அங்கீகாரம் பண்றதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார், சாகர் சார், இது ஒரு மினிமம் கேரண்டி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு அடைமொழி சொல் வந்துடும், இந்த ஆட்டு படம் பாத்தியான்னு. எனக்கு என் படத்தை அப்படித்தான் சொன்னாங்க. கும்கி கும்கின்னு சொல்ல, அந்த யானை படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு அடையாள திரைப்படமாக தான் இருக்கும். ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் இப்படி போய் ஒரு யானையெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா
இன்னைக்கு யானைகள் இல்லைன்னா வனப்பகுதியே கிடையாது, வனங்கள் இல்லைன்னா மழை கிடையாது, ஆற்று வெள்ளம் கிடையாது. ஒரு 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 சைக்கிளுக்கு வந்து அது ரீசனா இருக்கும். ஸோ இப்படி அதுல ஒரு துவக்கத்துல சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் கும்கியில. இது ரொம்ப ரொம்ப ரிலேட்டட். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே பாத்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட் பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். இந்த மாதிரி திரைப்படங்கள் மாறி மாறி வரணும். அப்பதான் இது வந்து ஆடியன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சுரேஷ்க்கு சொல்லிக்கிறது, இந்த போர் குணத்தோட அடுத்தடுத்து திரைப்படம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளார. இது கஷ்டமே கிடையாது. ஒரு அவதாரோ டைட்டானிக் அதோட மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல. நம்ம நடிகர்கள் வந்து இன்னும் நிறைய, நாசர் சார் இருக்காரு, இன்னும் அவரையெல்லாம் நாங்க சரியா பயன்படுத்தல. சொல்ல போனா ஒரு சிங்கத்துக்கு நாங்க வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. சரியான ஒரு விஷயங்கள் கொடுக்க எங்களுக்கு அதுக்குள்ள நாங்க இன்னும் செய்யணும். the more we are regional, the most we are international. அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நம்மளோட திரைப்படங்கள் ரீஜனல பிரதிபலிக்குதோ நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல உயர்த்தப்பட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் ஈரானியன் பிலிம்ஸ், அதுதான் வந்து உலக சினிமாக்கள். நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும். ஸோ என்டையர் டீம், உங்க நடிகர்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா, அந்த மண்ணை சார்ந்த மனிதர்களாகவே எல்லாம் தெரியுறீங்க. அதுதான் பெரிய சக்சஸ் இந்த படத்துக்கு. ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நைட் 2:30 மணிக்கு எனக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் கால் ஒன்று வந்து, இன்னும் நீங்கள் வந்து கபாலி, கொம்பன் இந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, சின்ன ஸ்கிரிப்ட்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு பயங்கரமாக தண்ணி போட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. பண்ணுவியா மாட்டியா இந்த ஸ்கிரிப்டை, பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு. சரி, அவருக்காகவே இந்த ஸ்கிரிப்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஃபிக்ஸ் பண்ணி வாங்க நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் அந்த 2:30 மணி நேரத்தில் நான் ரசிச்சது வந்து அவருக்கு திருப்பி நான் ஒரு 3/4 மணி நேரம் ஃபோன் போட்டு பேசினேன் அடுத்த நாள் காலையில். அவ்வளோ பெரிய நல்ல ஸ்கிரிப்ட் அமைச்சதுக்கு. சுரேஷோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அதுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. உடனே நான் உங்களுக்கு ஹீரோஸ்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உடனே அந்தளவுக்கு எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதோட பெட்டராக வந்திருக்கு இன்றைக்கி ஃபிலிம். ஒரு கிடாயின் கரணிவனம் நீங்கள் படம் பார்க்கும்போது இது ஹீரோ ஓரியன்ட் மூவி கிடையாது. இது எப்படியா இந்த படத்தில் நான் நடிச்சிடணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. மைனா மாதிரி மனசுக்கு நெருக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும். காக்காமுட்டை மணிகண்டன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான். தென் மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும். ரொம்ப நல்லா பண்ணுவார். திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டுவார். ஏங்க போடுங்க மியூசிக் போடுங்க அப்படின்னா, நான் இப்போதைக்கு போட முடியாது, மெதுவாக போடுறேன் அப்படின்பாரு. சரி சொல்லி அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். திடீர்னு அவராக வந்து கூப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஒரு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு திருப்பி மியூசிக் போடுவார். போட்டு கூப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்பாரு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே போட்டது தான் இந்த 3 பாட்டும். இந்த 3 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விதாத் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை வந்து கேட்டுட்டு மணிகண்டன் சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து மணிகண்டன் சார் வந்து ஈராஸுக்கு அனுப்பிச்சு, ஈராஸ் அவங்கள கேட்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே இந்த கதையை வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது நான் அந்த வந்து டிஸ்னரில் இதில் பார்த்தேன், டைரக்டரில். அது பார்த்தோன்னே அவங்கள கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். ஓகேவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க, நடிக்க சொன்னேன். ஒரு சீன் நடிச்சு காமிச்சாங்க. நடித்தோன்னே சரி ஓகே நீங்கள் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரணை பற்றி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சாலும் என்கிட்ட வந்து கேட்பார். இதை இப்படி பண்ணிக்கலாமா, மாற்றி பண்ணிக்கலாமா, கேமரா அந்த ஆங்கிள் வைக்கலாமா, அந்த ஆங்கிள் வைக்கலாமான்னு கேட்டு தான் பண்ணுவார். ஏன்னா என் டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல கேமராமேன் அவர்.